ஹலோ வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தரமான சம்பவம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்திய பிரதமரிடம் சாரி கேட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, நான் வரி விதித்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் 2 பேருமே சுமூகமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதல்லையே சொல்லியிருக்கலாம். இதுக்கு தேவையில்லாத பொருளாதார தடை, தேவையில்லாத வரி விதிப்பு. பொதுவாக உலக நாடுகள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவும் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் இந்தியா இறங்கி வரும் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரோ என்னவோ தெரியல. ஸோ நரேந்திர மோடி அவர்கள், இந்திய பிரதமர் அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, எங்கள் மேலே நீங்கள் வரி விதிச்சிங்க அப்படின்னா நாங்கள் மௌனமாகவே இருப்போம், ஆனால் அதுக்கான சரியான பதிலடி நாங்கள் சரியான நேரத்தில் கொடுப்போம் அப்படின்னு தெளிவாக இருந்தார். அதனால தான் என்ன சொன்னார் அப்படின்னா, யார் வரி விதித்தாலும் சரி, எங்களோட பொருளாதாரம் என்றைக்குமே பாதிக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. நாங்கள் என்றைக்கும் இறங்கி வர மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. உடனே என்ன பண்ணார் அமெரிக்க அதிபர், இறங்கி சாரி. ஏன்னா இதில் சந்தை பொருளாதாரம் முக்கியமாக அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 142 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ அதாவது இங்கே என்ன பண்ணுவாங்க, சுயமாக அவங்கவுங்க இங்கே சுதேசி கொள்கை அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இங்கே இருக்கிற பொருள் இங்கே வாங்க, இந்திய மக்கள் இந்திய பொருட்களையே வாங்குங்க அப்படின்னு சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் அறிக்கை கொடுத்துருக்காரு. வெளிநாட்டு பொருட்களை வாங்காதீங்க அப்படின்னு. அப்போது இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அமெரிக்க அதிபருக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பயங்கர ஷாக் ஆகிடுச்சு அவருக்கு. என்னடா அது, 142 கோடி மக்களை நம்ம பகைச்சிக்கிட்டா நம்மளுடைய பொருளாதாரம் என்ன ஆகும், நம்ம நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு பயந்துட்டாரோ என்னவோ தெரியல. உடனே இறங்கி வந்துட்டார் பேச்சுவார்த்தைக்கு, நம்ம சுமூகமாக போயிடலான்னு. அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த உலக நாடும் இந்தியா கிட்ட பகைச்சிக்க முடியாது. ஏன்னா இங்கே 142 கோடி மக்கள் இருக்காங்க. ஏன்னா இது சந்தை பொருளாதாரம். புரிஞ்சுக்கிட்டா சரி உலக நாடுகள்.